ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு ராம் சரண் நடிப்பில் ரிலீஸ் ஆன கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ராம் சரண் IAS அதிகாரியா இருக்காரு. ஸ்ரீகாந்த் இந்த படத்துல CM இருக்காரு. அவரோட பையனா SJ சூர்யாவும் ஜெயராமும் அவரோட கட்சியில இருக்கிறாங்க. SJ சூர்யாவுக்கு எப்படியாவது CM ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இதனால CM இருக்க தன்னோட அப்பாவை கொலை பண்ணிருந்தாரு. இந்த நேரத்துல கலெக்டரா இருக்கிற ராம் சரணுக்கும் SJ சூர்யாவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனையில SJ சூர்யா ராம் சரணை பழிவாங்கணும்னு நினைக்கிறாரு. இந்த சமயத்துல ராம் சரணுக்கு எதிர்பாராத விதமா CM பதவி கிடைக்குது. அந்த பதவிய SJ சூர்யா தட்டி பறிக்கிறாரு. இதுக்கப்புறம் ராம் சரணுக்கும் SJ சூர்யாவுக்கும் இடையில என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, ராம் சரண் யாரு, அவரோட ஃபேமிலி பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோ ராம் சரண் தன்னோட கதாபாத்திரத்தை அட்டகாசமா பண்ணிருக்காரு. ஹீரோ கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஹீரோனி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை ஹீரோ ஃபாலோ பண்ணி நிறைய விஷயம் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல சூப்பரா இருந்துச்சு. படத்துல IASனா என்ன, அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத படத்துல டீடைல்டா காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய பிளஸ்ஸா எனக்கு தெரிஞ்சது SJ சூர்யாவோட ஆக்டிங் தான். அவரோட ரியாக்ஷன், டைலாக் டெலிவரி எல்லாமே எப்பவும் போல வேற லெவல்ல இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்ல ராம் சரண் கலெக்டரா இருக்கும்போது ஊழல் பண்றவங்களை ஊழல் பண்ணாம இருக்க ஒரு சம்பவம் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல ஓகேவா இருந்துச்சு. இயக்குனர் சங்கர் படம்னாலே பிரம்மாண்டம் இருக்கும். அது இந்த படத்துலயும் இருக்கு. ராம் சரணோட மாஸ் சீன்ஸ் எல்லாமே படத்துல அட்டகாசமா இருக்கு. பிளாஷ்பேக் சீன்ஸ்ல வர ராம் சரண் போர்ஷனும் படத்துல நீட்டா இருக்கு. படத்துல இந்த காலகட்டத்துல உள்ள அரசியல்வாதிங்க எப்படிலாம் நடந்துக்கிடுறாங்க அப்படிங்கறத படத்துல ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருக்காங்க. தமனோட மியூசிக் படத்துக்கு சப்போர்ட்டா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், சங்கரோட இந்தியன் 2 மூவியை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் பரவலாம இருக்கு. பட் இந்த படத்துலயும் அதே அரைச்சமாவை தான் அரைச்சு வச்சிருக்காங்க. படத்துல உள்ள லவ் போர்ஷன் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல. படத்தோட சில சீன்ஸ் லேகிங்கா இருக்கு. கண்டிப்பா டியூரேஷனை கம்மி பண்ணிருக்கலாம். இந்த படத்தை பார்க்கும்போது அர்ஜுன் நடிச்ச முதல்வன் படமும் ரஜினி நடிச்ச சிவாஜி படமும் ஞாபகத்துக்கு வரதான் செய்யுது. படத்தோட ஹீரோ ஆகுனா ஹெலிகாப்டர்லயே வராரு, ஹெலிகாப்டர்லயே போறாரு. அதெல்லாம் படத்துல சரியே இல்ல. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்துல நிறைய நல்ல நடிகர்கள் இருந்தும் அவங்கள சரியாவே யூஸ் பண்ணல. குறிப்பா சொன்னா ஜெயராம், சமுத்திரக்கனி இவங்களோட கேரக்டர் எல்லாம் படத்துல முக்கியதான் இருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி இந்த படத்துல பாட்டு இருக்கு, ஃபைட் இருக்கு, பிரம்மாண்டம் இருக்கு. இது எல்லாம் படத்துல இருக்கத்தான் செய்யுது. பட் படத்தோட கதையும் ஸ்கிரீன் பிளேயும் சரியில்லாதனால இந்த படமும் நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கு. இந்த படத்தை சங்கர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ராம் சரண், கியாரே அத்வானி, SJ சூர்யா, சமுத்திரக்கனி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.